पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்பர்களே, நமோ வெங்கடேஷாய வெங்கடத்துறைவார்க்கு நம. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 685வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த திருநாமம் சொர்ண ரேதாக என்பது. ரேதஸ் என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு ஆண்மை திரவம் என்று பொருள். ஆனால் இன்னொரு பொருள் உண்டு, தண்ணீர் என்றும் பெயர். எப்படி ஆண்மை திரவத்தினாலே சந்ததிகள் விருத்தியாகின்றனவோ அப்படி தண்ணீரினால வானத்தில் மழை பெய்தனால் பயிர்கள் விருத்தியாகின்றன. பயிர்கள் விருத்தியாக அந்த பயிர்களை உண்டு மக்களும் விருத்தி அடைகிறார். ஆகையினால ரேத்தஸ் என்பதற்கு ஆண்மை திரவம் என்ற பெயரும் தண்ணீர் என்ற பெயரும் பொருந்துகிறது. இதில் இரண்டு பொருளின் அடிப்படையில் இந்த சொர்ண ரேத்தஸை புரிந்து கொள்கிறார்கள் பெரியோர்கள். எம்பெருமானுடைய ஆண்மை திரவமே தங்கம் பொன்னிவர் மேனி என்று. அதாவது அதனால தான் உலகத்திலே அந்த ஆண்மை திரவம் இருப்பதனால தான் உலகமே ஒரு அழகாக இருக்குது. அது எம்பெருமான் ஏற்படுத்தி கொடுத்த இது. எம்பெருமான் இப்பேற்பட்ட உலகம் படைத்த எம்பெருமான், உலகம் படைத்த பிரம்மனை படைத்த எம்பெருமான், அவனுடைய ஆண்மை அப்பேற்பட்டது என்று புரிந்து கொள்வதற்காக சொர்ணரேதஸ் என்ற திருநாமத்தை அப்படி விளக்குகிறார்கள். ரேதஸ் என்றால் தண்ணீர் என்ற பொருளே மழை என்று நாம் புரிந்து கொள்வோம். அப்படிதான் திருவேங்கடமுடையான் சொர்ணரேதஸ். ஏனென்றால் அவன் தங்கமழை பொழிந்தான். தங்கமழை பொழிந்தான் என்றால் எங்கே பொழிந்தான்? உங்களுக்கு தான் தெரியும் அந்த கதை. குச்சேலர் என்கிற பகவானுடைய கிளாஸ்மேட். பகவானும் குச்சேலரும் சாந்திபிரி குருகுலத்தில் சுதாமான் பேர் அவருக்கு ஒரிஜினலாக. அப்பா அம்மா சுதாமா நல்ல மாலை உடவுன்னு பேர் வச்சா. இந்த பிள்ளையாண்டான் பிற்காலத்தில் ரொம்ப ஏழையாக இருந்து ஏழ்மையே நேசித்தான். அதனால அவன் வேட்டி வாங்கிறதுக்கெல்லாம் வசதியில் பழைய வேட்டியே அங்கே இங்கே தைச்சி 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 கொடுத்துட்டு இருந்தான். அப்படி குத்சிதமான ரொம்ப நன்கு இல்லாததான சேலம் வேட்டியை உடையவன் என்பதால் குச்சேல் என்று அவருக்கு பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க.
கண்ணனோட படித்தான் அவன். சாந்தீபினி குருகுலத்தில் 64 நாள் தான் கிருஷ்ணன் இருந்தான். 64 டேஸில் கண்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன் ஆயிட்டான். கண்ணன் மேன்மை உணர்ந்த பக்தனும். அங்கே குருதேவர் உத்தரவுக்காக 2 பேரும் காட்டிலிருந்து விறகு ஒடிச்சிட்டு வராங்க. பாடசாலை சமையல் ஆகணும் குருகுலத்தில். குருபத்திரி சொல்லியிருக்கா. அந்த சிஷ்யர்களுக்கு இதெல்லாம் ஒரு வேலை. ஹாலிடேஸ் வரும். பிரதம வேத அனத்தியனம், அன்றைக்கி வேதம் பாடம் எடுக்க மாட்டாங்க, பௌர்ணமி எடுக்க மாட்டாங்க, அமாவாசை எடுக்க மாட்டாங்க, அஷ்டமி எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விடுமுறை நாள்கள் வந்துன்னா பையங்களை காட்டுக்கு வச்சுட பாடம் கிடையாது. இன்றைக்கி பசங்கள்லாம் போய் விறகு உடைச்சிட்டு வரணும், அல்லது காய்கறி வாங்கிட்டு வரணும், இப்படிலாம் வேலை கொடுப்பாங்க. இவர் விறகு ஒடிச்சுனதுக்காக 2 பேரும் போனான், கிருஷ்ணனும் குச்சேலனும். நல்ல வெயில் காலம்தான். விறகெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். 2 பேரும் மூட்டை கண்டு தள்ள வச்சுட்டு வரா. திடீர்னு அபர்த்து உருட்டி. அந்த சீசனில் மழையே பெய்யாது. அப்பேற்பட்ட சீசனில் திடீரென்று மழை. உடனே குச்சேலன் கிருஷ்ணனை தலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் தலையில் இருக்கிற விறகையும் தான் வாங்கிட்டு கிருஷ்ணனை தன்னோட அணைச்சிட்டு, கிருஷ்ணன் நிறைய கூடாது. அப்போ அவருக்கு இவ்வளோ கருத்த மொழிடா கிருஷ்ணா, சகசிர குந்தளம் தானே, இதில் நனைஞ்சு போச்சுன்னா தலையை எப்போ வளர்த்துறது, எப்போ தோட்டுறது. நான்லாம் பாரு வழக்கத்தில் எவ்வளோ நாளைக்கு படித்து அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய தலையை நனையாதபடி தன்னுடைய கையால் அவனை அணைத்து கொண்டு விறகு, கிருஷ்ணன் தோட்டின விறகு, தான் தடுக்கிற விறகு 2த்தையும் மூட்டையாக்கி மெல்ல அழைத்து கொண்டு குருகுலத்தில் கொண்டு வந்து விட்டான். அந்த அன்பு பகவான் மறப்பானா? அந்த குச்சேலனை உயிர் நண்பனாக பகவான் நேசித்தான். கண்ணபிரான் குருகுலத்தை விட்டு விடைபெற்று வந்துட்டான், ஊருக்கு போயிட்டான். குச்சேலன் குருகுலத்தில் தன்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவனும் தன்னுடைய கிராமத்துக்கு போனான். கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஆனால் குச்சேலன் ரொம்ப விரக்தி ஜாத்தம். தான் படித்த கல்வி வேதத்தை போதித்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இஷ்டப்படலை. ஸ்பிரிச்சுவலாக வாழ்ந்தான். எம்பெருமானையே தியானம் பண்ணினான். தனக்கு அங்கே போய் காட்டில் விளைநிலங்களில் உதிர்ந்து கிடக்கிற நெல்லை பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து மனைவி கொடுத்து சமைக்க சொல்லி சாப்பிட்டான். ஆனாலும் கிரகஸ்தன் ஆகினாலும் குழந்தைகள் பிறக்க தொடங்கின. ஏராள குழந்தைகள், 27 குழந்தைகள் பிறந்ததாக அந்த காலத்தில் ஹரிகதா காலக்ஷேபத்தில் சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு எப்படி பேர் வச்சா, அஸ்வினி மரணி கிருத்திக ரோகிணி மர்கசீரிஷம்னு பாட்டு பாடுவாங்க. அப்படி 27 நட்சத்திரமும் ஒரு நட்சத்திர பிள்ளையாக 27 குழந்தை பெற்றான்னு அவள் சொல்லுவாள். அதெல்லாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு உயர்வு நவிர்ச்சி அணின்னுவாங்க தமிழில். அதிசயோக்தி, எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல. நிறைய குழந்தைகள் பெற்றான். ஏன் இப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா, இந்த காலத்தில் பல கேள்வி கேட்குறாங்க. நியாயமான கேள்விதான். அவருக்கு 27 குழந்தையா இருந்தால், வருஷத்துக்கு ஒரு குழந்தை கண்டினியூஸாக பிறந்து கொண்டிருந்தால் கூட, முதல் குழந்தைக்கு 27 வயசாக இருக்கும், 27வது குழந்தை பிறக்குச்சு. அது வேலைக்கு போயிருக்கலாமே, அது சம்பாதிச்சிருக்கலாமே, அப்படியே 27 பேரும் வயல் மேலே வாழணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நிறைய குழந்தைகள், ஏழ்மை, கஷ்டப்படுறார். அவருடைய ஒய்ஃப் அவருக்கு ஒத்துழைக்கிறா, சுஷீலான்னு பேர். ஆனாலும் சுஷீலைக்கு இது தாங்க முடியல. குழந்தைகளுக்கு எதுவும் கொடுக்க முடியல, சாப்பிட முடியல, வசதி இல்லை. இவன் அடிக்கடி கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிளாஸ்மேட்டை சொல்கிறார். துவாரகை ஆட்சி புரிகிறான்னு சொல்லிக்கிறார், துவாரகாதீசன்கிறார். அந்த கிருஷ்ணன் பெரிய சூப்பர் ஹியூமன் பீயிங். 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குருதேவர் கடலில் இழந்த குழந்தையை மீட்டு கொடுத்தான். அப்படி இப்படிலாம் சொல்கிறத கேட்டு, ஏன் கிருஷ்ணனை பார்த்துட்டு வரக்கூடாதான்னு சொன்னான். அவன் அச்சரித்தவாறே கிருஷ்ணனை பார்க்க ஒத்துக்கொண்டு கிளம்பினார் குச்சேலர். வெறுங்கையோடு போகலாமா குஷிஷியிலேன்னு கேட்டார். அவன் அங்கே இங்கே கஷ்டப்பட்டு யாச்சனம் செய்து அவல் வாங்கிட்டு வந்து அவர் இவருடைய உத்தரியத்தில் ஓட்டை இல்லாத பக்கமாக பார்த்து முடித்து கிருஷ்ணன்ட்டு இந்த முடிஞ்ச அவலை கொடுங்கன்னு அனுப்பிச்சிட்டார். கஷ்டப்பட்டு துவாரகை நடந்து வந்தார். துவாரகையில் வாயில் காப்பாளிகள் அவரை உள்ள விடலாமா அப்படின்னு தயங்கிட்டு இருந்துச்சே, பகவானே எதிர்ச்சியாக வந்துட்டான். ருக்மிணி அரண்மனையில் பார்த்தான். டே சுதாமா, இத்தனை நாளாக எங்கடா போனு கட்டிட்டான். தரதரம் இழுத்துன்னு போனான். உட்காத்தி வச்சான் சிம்மாசனத்தில், தான் உட்கார்ற ஆசனத்தில். என்ன குச்சேலா, இத்தனை நாளாக நம்ம மறந்து போயிட்டேடா அப்படின்னு நான் ருக்மிணி கொண்டு வானா. ஓ, பொற்கலசில் தண்ணீர் கொண்டு வந்தா. குச்சேலருடைய திருவடியை கழுவினான். அந்த தீர்த்தத்தை தள்ள புரோட்சிச்சிட்டான். அந்த காலம் மறக்குமா குச்சேலா? நாம் அந்த ஆஃப் சீசன் ரெயினில்
நாம் தூக்கிட்டு வந்தோமே விறகு கட்டை அதையெல்லாம் சொன்னோம். அப்புறம் குச்சேலரை சொன்னான், இந்த குச்சேலா அப்படி வந்திருக்கேன், எனக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கான்னு கேட்டான். நான் கோணினான் குச்சேல, இந்த அவலை யார் கொடுக்குறது இவனுக்கு? 4-5 வீட்டு அவல், எத்தனை வீட்டு கல் இருக்கோ அந்த அவலை தெரியாது. அவன் தடுமாறினான். இருந்தாலும் என்னவோ வச்சுட்டு அது எனக்கு தான் கொடுத்துருக்க, மண்ணி எனக்கு கொடுக்காம அனுப்ப மாட்டான் என்ன அப்படியே அந்த மூட்டையை பிடிக்கிட்டான். பிரிச்சா அவள் எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு வாயில் ஒரு பிடி போட்டான். ஓடி வந்தா ருக்மிணி, போரும் கொண்டாங்க மூட்டையும் வாங்கிட்டான். ஏன்னா இந்த ஒரு பிடி அவளுக்கு கிருஷ்ணனுக்கு எவ்வளவோ செல்வம் கொடுத்தாலும் போறாது. அடுத்த பிடி சாப்பிட்டா கிருஷ்ணனும் அவளும் அவள் வீட்டில் வேலை செய்ய வேண்டி வந்துடும். கிருஷ்ணனா பேர்பட்டாள். ஆகையினால அவள் தடுத்தாங்கிறா, இல்லை தனக்கு பிரசாதம் வேணும்னு தடுத்தாங்கிறா, இல்லை போரும் ஆசை கொஞ்சம் சாப்பிட்டா போய் தத்திர வெளுத்தி அவலையும் சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம் போகிறதுன்னு தடுத்தா அது எப்படி வேணாலும் பிடிச்சிக்கும். அந்த குச்சேலர் பிறகு கிருஷ்ணன் சொன்னான், இங்கே தான் சாப்பிடணும். உணவு பக்கத்தில் உட்காச்சிட்டு சாப்பிட்டான். இரவு ருக்மிணி நீ வேறு ரூமில் படுத்துக்கோன்னு குச்சேலர் பக்கத்தில் படுத்துக்கிட்டான். ராத்திரி முழுக்க பேச்சு தான். குச்சேலர் பார்க்குற இது எலும்பு உடம்பு ருக்மிணியோடு படுக்க விட்டு நம்மகிட்ட வந்து பக்கத்தில் படுத்துட்டு இருக்கானே. குச்சேலருக்கு அவ்வளோ படைவிட செஞ்சு கார்த்தால போயிட்டு வரேன்னார். குச்சேலர் ஓகே அப்படின்னு விட்டான். ஏண்டா குச்சேலா, நீ எத்தனை குழந்தை, எவ்வளோ கஷ்டப்படுற, பணம் கேட்கலாமோ கேட்கவே இல்லை, அதை பற்றி பேச்சே இல்லை. குச்சேலராவது வந்ததுக்கு தான் சொல்ல முடியும், கிருஷ்ணா கொஞ்சம் கஷ்டப்படுற ஹெல்ப் பண்ணு. அவரும் கேட்கல. துவாரகை விட்டு கிளம்பிட்டார். வீட்டுக்கு வந்துட்டார். தங்க கிராமத்துக்கு வந்துட்டார். தங்க தெருவுக்கு வந்துட்டார். தெரு கோடியில் தங்க குடிசையை காணும். எப்படி அவன் ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த குடிசையை எவன்டா அப்புறப்படுத்திட்டான். பெரிய மாளிகை. இந்த நாம் குடிசை இருந்த இடத்துல ஒரு தங்க மாளிகை. தாங்க முடியல. தங்க மாளிகை பார்க்குறார். திடீர்னு எப்படி முளைச்சது, அடுத்த தெரு மாறி வந்துட்டோம் அப்படி தயாரிச்சு எங்கேருந்து உள்ளே இருந்து ஒரு அம்மணி வந்தேன், எங்கேயோ பார்த்தா மாதிரி இருந்துச்சு. என்னன்னா அப்படி நிற்கிறேன், உள்ளே வாங்குவோன்னா பார்த்தா சுஷீலை அவ்வளோ 1 கிலோ நகை போட்டுருக்கா உடம்பு. வாங்கோ பட்டு போட கொடுத்துட்டு இருக்கா. உள்ள நம்ம வீடு தான். இதெல்லாம் எப்படியாச்சு ராத்திரி திடீர்னு மாறி போச்சு. குச்சேலர் பார்த்தார். அடுத்த வினாடி அவரும் பட்டு வேஷ்டி. அப்படி இரவில் தூங்கரைச்ச மழை பொழிவது போல பொன்மழை பொழிந்தான் கிருஷ்ணன். அதனால் சொர்ணரேதஸ் என்று பேர். இன்னும் திருவேங்கமுடியான் அப்படி தான் அருள் செய்கிறான் பக்தர்களுக்கு. ஆமாம், எனக்கு கூட அப்படித்தான் அருள்றான், உங்களுக்கும் அப்படித்தான் அருள்றான். எங்கே இருடன் கலந்து ஜெபியுங்கள். சொர்ணரேதசே நமஹா. இதுக்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். சஸ்வர்ணரேதா இது நாம தத்தே ஸ்வர்ணம் பிரவர்ஷன் ஹி குச்சேல குட்யாம் ஸ்வர்ணம் ச சுக்லம் பகதி கேச்சித் ஸ்வர்ணம் ஸ்வபக்தே மயிரி வருஷதாத் சஹா. நமக்கெல்லாம் தங்கமாரி பொய்யட்டும் அந்த கிருஷ்ணன். இதற்கு தமிழ் பின்னணி. குச்சேலன் குடிசையில் பொன்மழை பொழிந்தான் என்பதனாலே ஸ்வர்ணரேதஸ் பொன்னான ஆண்மை பொழிபவன் என்பதனாலே என்றே சிலரும் வழிபட நின்றான் சொர்ணரேதஸ் எழிலிபுர ஏழுமலையானே. நமோ வெங்கடேஷாய வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.